திறந்து வெண்புறா போல இறங்கி வர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். தேவா வல்லமை தர வேண்டும். சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். பாவங்கள் சாபங்கள் நீங்க வேண்டும். பரிசுத்த வாழ்வு வாழ வேண்டும். யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. யோர்தான் நதிக்கரை அனுபவங்கள் அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. அப்படியே இன்று நடக்கணுமே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. மரியே வாழ்க. ஹalleluya. 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 நாம் எல்லாரும் கண்களை மூடி தேவ சமூகத்திலே நம்மை அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்து அவருடைய திருமுகத்தை பார்த்து இந்த தவ காலத்தில் நாம் அவருடைய திருமுகத்தை நோக்கி பார்த்து அவரை நோக்கி ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான இந்த மாலை பொழுதில் உம்முடைய சமூகத்திலே வந்து ஆண்டவரே உம்முடைய திருமுகத்தை நோக்கி பார்க்கிறோம் ஐயா. எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரன் தலையிலே முள்முடி, 2 கரங்களிலும் ஆணிக்காயம், 2 கால்களிலும் ஆணிக்காயம், விலா குத்தி பிளக்கப்பட்டது, உடம்பெல்லாம் இரத்த மயமாக வேதனை கசையடி, இத்தனையும் எங்களுக்காக நாங்கள் செய்த பாவங்களுக்காக இயேசு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக பிலாவித்தினால் தண்டனை தீர்ப்பை பெற்று இவ்வளவு கொடூர வேதனை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களுக்காக பலியானீரே. இயேசப்பா, உம்மிடத்திலே வருகிறோம் ஐயா. எங்கள் மேல் மனமிரமிக்கி எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களுக்காக நீர் கல்வாரியிலே ஆண்டவரே பயங்கர பாடுகள், வேதனைகள், துக்கங்களை ஏற்றுக்கொண்டு சிலுவையிலே மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்று சொல்லி எங்களை வாழ்த்தினீங்களேப்பா. எங்களை வாழ்த்தினீங்களே ஆண்டவரே. அது மாத்திரமல்ல, உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே ஏசப்பா, உயிர்த்த ஆண்டவராகி ஏசப்பா, நீர் எங்களோடு இருந்து நீர் எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. இந்த இரவு வேளையில்
உம்மை நம்பி வந்திருக்கிற இந்த ஜனங்களுக்கு நீர் ஒரு விடுதலையை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இவர்கள் துக்க நாட்களை இன்றோடு முடித்து போடுவீராக. இவர்கள் கண்ணீரை துடைப்பீராக. இவர்களுடைய கஷ்ட நாட்களை முடித்து போடு ஆண்டவரே. இந்த தவ காலத்திலே அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஒருத்தல்களையும் நீர் அங்கீகரியும் ஆண்டவரே. அவர்கள் எடுக்கிற ஆண்டவரே தியாகங்களை நீர் ஆண்டவரே அப்பா நீர் அவர்கள் எடுக்கிற தியாகங்களை நீர் அங்கீகரியும் ஆண்டவரே. இந்த தவ காலத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல தவக்கால முடிந்து உயிர்த்த பெருவிழாவை கொண்டாடுகிற பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மறுமலர்ச்சி நீங்க கொடுக்கணும்பா. நீங்க கொடுப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்க அவங்களுக்கு ஒரு நல்ல மறுமலர்ச்சி இந்த தவக்கால முடிந்து உயிர்ப்பு நாளிலே கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. அவர்கள் இந்த 40 நாட்களிலும் அவர்கள் உங்களுக்காக தினந்தோறும் சுத்த போசனம் இருந்து ஆண்டவரே உமக்காக பல தியாகங்களை செய்து ஏழை எளியோருக்கு உதவி செய்து இந்த தவ காலத்திலே தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற உம்முடைய ஜனங்களை உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு அவர்களுக்கு நீர் விடுதலை கொடுப்பீராக. அவர்களுடைய ஒவ்வொரு தொழில் முயற்சிகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்ப வாழ்க்கையை ஆசீர்வதிப்பீராக. அவர்கள் குடும்பத்திலே சமாதானத்தை கொடுப்பீராக. அவர்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுப்பீராக. ஒரு மகிழ்ச்சியை நீர் கொடுப்பதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அவர்கள் துக்க நாட்களை நீர் முடித்து போட்டதற்காக கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென். 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 ஹalleluya. 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 இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். ஆமென். உட்காருவோம். இந்த தவ நாட்களிலே 40 நாட்கள் திருச்சபை நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொக்கிஷமான ஒரு நாள். அநேக பேர் இந்த நாட்களில் நாம் பயன்படுத்த வேண்டும். இந்த நாட்களில் ஒருத்தல் நாம் எடுப்போம். சிலர் வீட்டில் அம்மா அப்பா சொல்லிக் கொடுப்பாங்க, பிள்ளைகளுக்கு மாப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, நீ இந்த 40 நாளும் கெட்ட வார்த்தை போடக்கூடாது, அந்தால அது அப்படியே கண்டினியூ பண்ணிடணும். சொல்லி தராங்கல்ல, மாப்பிள்ளை பார்த்து சொல்லுவாங்கல்ல, சொல்லுவீங்களா நீங்க? என்ன கெட்ட வார்த்தை போடாதுங்க, எப்படிலாம் பேசுது என்ன, இந்த நான் தவக்காலத்திலேயாவது என்ன அப்படி பேசாதுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? அது அப்படி கண்டினியூ பண்ணணும். சிலர் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை கடைபிடிப்பார்கள். ஆனால் அந்த 40 நாள் சிலர் சில தவறான காரியங்களை செய்ய மாட்டாங்க. ஆனால் ஈஸ்டர் அன்னைக்கு என்ன செய்வாங்க? பழையபடி ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இந்த தவக்காலம் என்பது திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பொக்கிஷமான ஒரு நாட்கள். பரிசுத்த வேதாகமத்திலே இந்த 40 நாட்களை குறித்து ஒரு 10 இடத்துல ரொம்ப விவரமாக வந்திருக்கிறது. நான் அந்த 10 காரியங்களையும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இறை வார்த்தைகளை சொல்ல போகிறேன். நேரத்தை பார்த்தா இப்பமே கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, ஆனாலும் பரவாயில்லை. அந்த 10 காரியங்களையும் பரிசுத்த வேதாகமத்தில் இருந்து தான் நான் அதை எடுத்திருக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு
பிதாவினுடைய சித்தத்தை செய்வதற்கு ஆரம்பிப்பதற்கு முன்பாக 40 நாள் என்ன செய்தார்? நோன்பிருந்தார். 40 நாள் நோன்பிருந்தார். பிசாசு அவங்களை அவர் என்ன செய்தது? சோதித்தது. ஆனால் அவரை பார்த்து, ஆண்டவரை பார்த்து கூட சொல்லிச்சு, இந்த கல் அப்பமாக்கி சாப்பிடு. ஆனால் அவர் என்ன செய்யல? இறை வார்த்தையினால் நான் என்ன செய்யணும்? சாப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னார், இயேசு. ஆகவே பிரியமானவர்களே, முதலாவது இயேசுப்பாட்ட 40 நாள் தவம் இருந்துதான் யோவான் இடத்திலே ஞானஸ்நானம் பெற்று இறை வார்த்தையை, இறை திட்டத்தை அவர் நிறைவேற்ற ஆரம்பித்தார். இரண்டாவது, மோசே 40 நாட்கள் அந்த சீனாய் மலையிலே தவம் இருந்து அந்த 10 கற்பனையை அவர் பெற்றார். மோசே எகிப்து நாட்டில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை இந்த அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வருகிற பொழுது ஆண்டவராகிய இயேசுவை சந்திப்பதற்காக அந்த சீனாய் மலையிலே இயேசுவை, தேவாதி தேவனை சந்திப்பதற்காக 40 நாட்கள் தவம் இருந்து அந்த 10 கற்பனையை என்ன செய்தார்? வாங்கி வந்தார். மூன்றாவது, நோவா. உங்களுக்கு எல்லாரும் தெரியும், பழைய ஏற்பாடுல நோவா ஒரு பேழையை செய்தார். பேழைக்குள்ள அவர் குடும்பம் எல்லாம் உள்ள போய் சேர்ந்துட்டாங்க. எல்லா இனத்திலையும் எல்லா மிருகங்கள்லையும் எல்லாம் உள்ள அந்த அவர் செய்த ஒரு அந்த படகுல உள்ள அடைச்சார். 40 நாட்கள் மழை பெய்தது. 40 நாள் அந்த கூடாரத்துக்குள்ளே நோவா இருந்தார். நாலாவது, எலியா என்கிற ஒரு தேவ மனுஷன் 40 நாட்கள் பகலும் இரவும் நடந்து ஓரிபு என்கிற கடவுளின் மலையை அடைந்தார். 40 நாட்கள் எலியா என்கிற தேவ மனுஷன். ஐந்தாவது, இஸ்ரவேலர்கள் எகிப்தில் அடிமையாக வாழ்ந்த நாட்களிலிருந்து மோசே மூலமாக அவர்களை விடுவித்து 40 ஆண்டுகள் அவர்களை வனாந்தரத்தில் வழிநடத்தி பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை நோக்கி வழிநடத்தி சென்றார். 40 பாருங்க, பைபிள்ல இந்த 40க்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோனா, உங்களுக்கு தெரியும், யோனா என்கிற ஒரு தேவ மனுஷன், தேவ ஊழியக்காரன். அந்த யோனா நினிவே பட்டணத்துக்கு போறார். நினிவே நகரத்துக்கு போச்சோன்னா அவர் தர்சீசுக்கு போனாரு. அங்க கடல்ல இருந்து கப்பல்ல இருந்து அவரை தூக்கி போட்டாங்க. அவரு யோனா, யோவான் உங்களுக்கு கேட்டுச்சோ? அவரை கப்பல் கடல்ல தூக்கி போட்டாங்க. மீன் உழுங்கிச்சு. அந்த நினிவே பட்டணத்தில் கொண்டு அந்த மீன் அவரை என்ன செய்துட்டு கக்கிட்டு, கக்கின உடனே அவர் என்ன சொன்னார்? இன்னும் 40 நாட்களில் இந்த நினிவே பட்டணத்தை என்ன செய்ய போற? நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் கடவுள் என்ன செய்திருவார்? அழித்து விடுவார் என்று அவர் பிரசங்கம் பண்ணினார்.
தாவீது அரசர் இஸ்ரவேல் மக்களை 40 ஆண்டுகள் அவர்களை ஆட்சி செய்தார். தாவீது மன்னன் ஆண்டவருக்கு இனிமையானவர். அவர் தாவீது உங்களுக்கு தெரியும், அவர் சாதாரண ஒரு ஆடு மேய்த்து கொண்டிருக்கிறவன். ஆடு மேய்க்கிறவன் கோலியாத்தை வீழ்த்தி இஸ்ரவேலினுடைய ராஜாவாக மாறி 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன செய்தார்? ஆட்சி செய்தார். கோலியாத் தெரியும் உங்களுக்கு, பயங்கரமான மனுஷன். அவன் என்ன செய்தான்? இஸ்ரவேல் மக்கள்ல யாராவது ஒருதான் என் கூட ஒத்துக்கொத்த வந்து என்ன செய், சண்டை போடு, நீ உங்க ஆள் ஜெயிச்சா இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் எங்களுக்கு அடிமை, ஒருவேளை நீங்க கோலியாத்தாகி என்னை கொன்று விட்டீர்கள் என்றால் இந்த எகிப்து மக்கள் எல்லாம் உங்களுக்கு அடிமை என்று சொல்லி 40 நாட்கள் என்ன செய்தான்? அவன் சவால் விட்டு கொண்டிருந்தான். ஆனா கோலியாத்தை தாவீது 5 கூழாங்கல்ல கொண்டு போய் வீழ்த்திட்டார். அப்போ 40 நாள் இந்த கோலியாத்தை என்ன செய்திருக்கிறான்? இஸ்ரவேல் மக்களை பார்த்து அரை கூவலாக விட்டு என்ன செய்திருக்கிறான்? சவால் விட்டு கொண்டிருந்தான். எசேக்கியேல் மன்னன், நீ உன் காலம் முடிந்து விட்டது என்று தேவதூதர்களை பார்த்து, தேவதூதர்களை வைத்து ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்து, நீ மடிந்து போவாய், உன் காரியங்களை ஒழுங்கு செய் என்று ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற பொழுது அந்த எசேக்கியேல் மன்னன் 40 நாட்கள் வலதுபுறமாக சாய்ந்து செவுரை நோக்கி படுத்து கிடந்தான். ஆண்டவர் அவருக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார். 10ஆவதாக ஆண்டவராகிய இயேசு நம்முடைய பாவங்களுக்காக நமக்காக பயங்கர பாடுகளையும் வேதனைகளையும் பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து 40 நாட்கள் இந்த உலகத்தில் சீசர்களுக்கு எல்லாருக்கும் சுற்றி திறந்து தரிசனமாகி 40 நாள் கழித்து என்ன செய்தார்? விண்ணேற்பு சென்றார். அப்போ 40 நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கு பாத்தீங்களா? வேதாகமத்தில் நீங்க இதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இப்படி 10 வேத இடத்துல இருக்குன்ட்டு. இந்த 10 இடத்துல இருக்கு இப்படி. ஆகவே பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமத்திலே 40 என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவே இந்த தவக்காலம் நமக்கு ஒரு 40 நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவக்காலத்தில் நாம் மனம் திரும்பாவிட்டால் இன்னொரு சந்தர்ப்பம் நமக்கு கிடைக்காது. திருச்சபை நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது. 40 நாள் மனம் திரும்ப, 40 நாட்கள் நீங்கள் தவம் இருந்து ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து மத்தியானம் 12 மணிக்கு சிலுவை பாதை செய்து, வெள்ளிக்கிழமையில் நாம் சிலுவை பாதை செய்து நம்முடைய பாவங்களுக்காக, இயேசுவே எங்களுக்காக நீர் மரித்தீர், இயேசுவே நீர் எங்களுக்காக இரத்தம் சிந்தினீர் என்று நாம் மனம் இறங்கி அவரிடத்திலே கேட்கிற பொழுது அவர் நம்மீது மனம் இறங்கி நம்முடைய பாவங்களை நமக்கு மன்னித்து, அவர் 3ஆவது நாள் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உங்களுக்கு அமைதி உண்டாக என்று வாழ்த்தியது மட்டுமல்ல, அவர் விண்ணகம் செல்லுகிற பொழுது உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னார். அல்லேலூயா!
ஹalleluya 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 ஹalleluya. இது ஒரு தவக்காலத்தில் இந்த 40 நாளுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. இந்த தவக்காலத்தில் ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். லூகாஸ் எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 2வது இறை வசனத்தை ஒருவர் சத்தமாக வாசியுங்கள். அங்கு சக்கேயு என்னும் பெயருடைய செல்வர் ஒருவர் இருந்தார். சக்கேயு என்ற பெயர் கொண்ட ஒரு செல்வந்தன் ஒருவன் இருந்தான். அவர் வரி தண்டுவோருக்கு தலைவர். அவர் எப்படிப்பட்டவர்? வரி தண்டுவோருக்கு தலைவர். பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தன். அவன் அடுத்த கொஞ்சம் படிங்க. இயேசு யார் என்று பார்க்க, யார் இயேசு கிறிஸ்து யார் என்று பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டான். ஏன் ஆசைப்பட்டான்? இன்னைக்கு நீங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. எதுக்காக வந்திருக்கீங்க? எப்படியாவது இந்த தியான சென்டருக்கு போனா நம்மளுடைய கஷ்டம் என்ன செய்யும்? மாறும். அதுக்கு தானே வந்திருக்கீங்க. கஷ்டம் மாறும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்கள் நம்மை விட்டு அகலும். வேதனை மாறும். நம்முடைய தொழில்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். குடும்பத்தில் அமைதி உண்டாகும். அதற்காக இந்த தவக்காலத்தில் நீங்கள் இந்த 5 நாள் தியானத்துக்காக நீங்கள் வந்திருக்கிறீங்க. அதை போன்றுதான் இந்த சக்கேயு சாதாரணமான ஒரு மனிதன் அல்ல. அவன் ஒரு பெரிய பணக்காரன், செல்வந்தன், இன்கம் டாக்ஸ் ஆபீசர், அநியாய வரி வசூலிக்கிறவன். அந்த ஊர்ல யாருமே அவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அவ்வளவு அநியாய வட்டி வாங்குகிறவன், அநியாயமான வட்டி வாங்குகிறவன், அநியாயமாக வரி வாங்குகிறவன், பிறர் பொருளை அபகரிக்கிறவன், பிறருடைய உடைமைகளை எல்லாம் பிடுங்குகிறவன். இப்படிப்பட்ட சக்கேயு இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறான். அவன் எப்படி கேள்விப்பட்டிருப்பான்? இயேசு மரித்தவரை உயிரோடு எழுப்புகிறார். அந்த இவ்வளவு பெரிய செல்வந்தன் இந்த இயேசுவை பார்க்க வேண்டும், வர வேண்டுமா? அல்ல, 3வது வசனத்தை படிங்க. இயேசு யார் என்று அவர் பார்க்க விரும்பினார். போதும், பாருங்க என்ன வேதத்தில் சொல்லப்படுகிறது. லூகாஸ் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 19வது அதிகாரம் 3வது இறைவார்த்தையில் சொல்லப்படுகிறது. இயேசு யார் என்று பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். எதற்காக ஆசைப்பட்டான்? இந்த இயேசு மரித்தவனை எல்லாம் உயிரோடு எழுப்புகிறார், முடவனை நடக்க செய்கிறார், குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்குகிறார், குருடனுக்கு பார்வை கொடுக்கிறார், 12 ஆண்டுகளாக பெரும்பாடு உள்ள பெண் அவருடைய ஆடையை தொட்ட மாத்திரத்திலே அவள் குணமாகிறாள், ஊமையனை பேச செய்கிறார், செவிடனை கேட்க செய்கிறார், பிசாசுகளை துரத்துகிறார். இப்படி ஆண்டவராகிய இயேசுவை குறித்து இந்த மனுஷன் என்ன செய்தான்? கேள்விப்படுகிறான். அந்த யோனா ஆண்டவராக இயேசு பற்றி இப்படி கேள்விப்பட்ட உடனே இயேசு வருகிறார் என்று தெரிந்த மாத்திரத்தில் எல்லா ஜனங்களும் போயிட்டாங்க. அவர் எரிகோ வழியாக வருகிறார், இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் இயேசு பார்க்க போயிட்டாங்க. ஆனா இந்த யோனா மட்டும் போல வீட்டில் இருக்கான். அப்பதான் பார்க்குறான், எல்லாரும் போயிட்டாங்களே,
எங்க போனாங்க என்று கேள்விப்படுகிற பொழுது இயேசு வருகிறார் என்று பார்ப்பதற்காக போயிட்டாங்க. அப்போ நாமும் என்ன செய்யணும்? இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அவன் ஆசைப்பட்டான். ஆனா அந்த கூட்டத்தில் இருக்கிற மக்களோட போறதுக்கு அவனுக்கு என்னல்ல தோணல. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், பெரிய செல்வந்தன், ஆனால் குள்ளமான மனிதன். அவன் என்ன செய்தான்? எல்லாரும் போயிட்டாங்க. அங்க தூரத்துல எரிகோ பக்கத்துல இருந்து எல்லாம் வந்து கொண்டிருக்காங்க என்று அதை பார்த்த பொழுது இவன் இந்த வழியாகத்தான் வர வேண்டும், நாம் இந்த காட்டு அத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிடுவோம், அப்போ இயேசு எப்படியாவது பார்த்துக்கலாம். ஆனா நீங்க சற்று சிந்தித்து பாருங்கள், ஒரு மரத்துல ஏறி இருந்தா ஒரு மனுஷன் நடந்து போனா அந்த மனுஷனை எதைத்தான் பார்க்க முடியும்? எதைத்தான் பார்க்க முடியும்? தலையை தான் பார்க்க முடியும். கரெக்ட் தானா? தலையை தான் பார்க்க முடியும். ஆனா இவன் பணக்காரன், இவ்வளவு அநியாயக்காரன், இவனுக்கு அந்த அறிவு இல்லை. மரத்துல போய் ஏறிக்கிட்டான். ஏன்? இவன் பணக்காரன், ஆனா குள்ளமான மனுஷன். எல்லாரும் கூட இருந்துன்னு பார்த்தா நம்மளை எப்படி நினைப்பாங்க? ஏன்னா ஊரே அவனை காரி துப்புது. இவன் அநியாயக்காரன், அநியாய வட்டிக்காரன், பாவி என்று அவனை ஒதுக்கி வைத்திருக்கிற ஒரு மனுஷன். ஆனால் இவன் என்ன செய்தான்? இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். நீங்க இந்த தவக்காலத்தில் இந்த தியானத்துக்கு வந்திருக்கிறீங்கன்னா ஒரு ஆசைப்பட்டு தான் வந்திருப்பீங்க, அப்படித்தானே? ஒரு ஆசைப்பட்டு தான் வந்திருப்பீங்க. இந்த தவக்காலத்தில் என்னுடைய வாழ்க்கையில் இயேசப்பா ஒரு விளக்கேற்றி வைப்பார், இந்த இயேசப்பா எங்களுக்கு ஒரு வாழ்வு தருவார் என்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இந்த 5 நாள் தியானத்துக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஆனால் இந்த சக்கேயும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வருகிறான். அவர்கிட்ட பணம் கேட்கணும்னு வரல, அவன் கஷ்டத்தை போங்கன்னு சொல்லதும் வரல. ஆனால் அவர் வருகிறதுக்கு முன்பாகவே அங்க தொலைவில் இருக்கிற ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி உட்கார்ந்துக்கிட்டான். இயேசு இந்த வழியா தானே வருவாரு என்று அவன் கண்டிப்பாக ஒளிந்துதான் இருப்பான் காட்டத்தி மரத்துல. ஆனால் எண்ணி பார்க்கிற பொழுது அந்த காட்டத்தி மரத்துல ஒளிந்திருந்தால் இயேசு அந்த வழியாக போனாலும் அவர் தலையை தான் பார்க்க முடியும். ஆனால் 5வது வசனத்தை படிங்க. இயேசு அந்த இடத்திற்கு வந்தவுடன் இயேசு இந்த சக்கேயு ஏறி இருக்கிற அந்த காட்டு அத்தி மரத்தின் அருகிலே வந்த பொழுது அண்ணாந்து பார்க்கிறார். பைய படிச்ச அண்ணாந்து பார்க்கிறார். அண்ணாந்து பார்த்தா என்ன செய்யும்? முகத்தை பார்க்கலல்ல. இயேசுவுக்கு தெரியும், ஏன்னா இவன் ஒரு பாவினின்னு தெரியும், இவன் அநியாயக்காரன் என்றும் தெரியும். ஆனால் நம்மை பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு வந்திருக்கிறான் என்று தெரியும். நீங்க இப்ப இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாரும் கோடி அற்புதர் அந்தோணியார் மாதிரியா வாழ்ந்திருப்பீங்க? கண்டிப்பா இருக்க முடியாது. அது உங்களுக்கு தான், உங்க மனசாட்சிக்கு தான் தெரியும். நம்ம அந்தோணியார் மாதிரி வாழ்ந்திருக்கோமா, தேவ மாதா மாதிரி வாழ்ந்திருக்கிறோமா, எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆனால் எதற்காக தவக்காலத்துக்குள்ள வந்திருக்கு தியானத்துக்கு? எப்படியாவது நமக்கு ஒரு நல்ல வாழ்வு அமைய வேண்டும், கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. இவனும் இப்படித்தான் வந்திருக்கிறான். ஆனால் இயேசு அவனிடத்துல பாருங்க, அந்த இடத்துக்கு வந்த பொழுது அன்னார்ந்து பார்த்தார்.
அவன் உயரே இருக்கிற பொழுது இயேசு அண்ணாந்து பார்த்து, சக்கேயுவே, விரைவாய் இறங்கி வா, நீ விரைவாய் இறங்கி வா, இன்று உமது வீட்டில், இன்று நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஒரு சக்கேயுடத்திலே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், நீ விரைவாக இறங்கி வா, இன்று நான் உன்னுடைய வீட்டில் தங்க வேண்டும், தங்க வேண்டும். பிரியமானவர்களே, இதுல தான் பெரிய ரகசியம் இருக்கிறது. ஏசப்பா நீ மனம் திரும்புன்னு சொன்னாரா? சொன்னாரா? இல்ல. அவனை நீ பெரிய பாவி, நீ மனம் திரும்புன்னு சொல்லல. நீ எல்லார் சொத்தையும் ஏமாத்தி நீ வச்சிருக்கா அப்படியும் சொல்லல. ஆனால் நீ இறங்கி வா. பிரியமானவர்களே, இந்த இறங்கி வா என்பதில் பெரிய ரகசியம் இருக்கிறது. இன்றைக்கு நாமும் நம்மையும் பார்த்த ஆண்டவராகிய இயேசு இதைத்தான் சொல்லுகிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, நீ இறங்கி வா. உன் பாவத்தை விட்டு இறங்கி வா. நீ செல்லுகிற வழி சரியில்லை, நீ இறங்கி வா. நீங்கள் உங்கள் வழியை விட்டு கொஞ்சம் இறங்கி வந்து பார்த்தால் இயேசு உங்க வீட்டில் தங்குவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீங்க இறங்கி வரணும். நான் இனி தீய பழக்கத்துக்கு அடிமையாக மாட்டேன், தீய காரியங்கள் செய்ய மாட்டேன் என்று இறங்கி வரணும். அதைத்தான் ஆண்டவர் அவனை மனம் திரும்பு என்று சொல்லவில்லை, நீ இறங்கி வா, அதுவும் சீக்கிரமாக இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்கணும். பாருங்க, ஏசப்பா ஒரு சக்கையை பார்த்து சொன்ன வார்த்தை இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். பிரியமான என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க போறேன். அதுல எவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு பாத்தீங்களா? யாருக்காவது புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியலையா? நீங்க இறங்கி வரணும். ஒருவேளை உங்க மாப்பிள்ளை கொஞ்சம் கொடூரமா தான் இருப்பாரு. நேற்று சூசேப்பர் திருநாள், சூசேப்பர் திருநாள் தானே, உங்களுக்கு தெரியுமில்ல? எங்க ஊர்ல எங்க பாதுகாவலரும் சூசேப்பர் தான். அவரு அவ்வளவு தங்கமான மனுஷன். சூசேப்பட்ட எந்த வரத்தை கேட்டாலும் அது கிடைக்காமல் போனதே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனால் அவருக்கு திருமண ஒப்பந்தமாயிருக்கிறது. அவருக்கு கூடி வாழ்வதற்கு முன்பாகவே அன்னை மரியாள் கருவுற்றிருக்கிறார்கள். இதை கேள்விப்பட்ட உடனே அவர் அந்த மாதாவை குறிச்சி தப்பா ஏதாவது பேசியிருக்காருன்னு வேதத்தில் இருக்கா? இல்லை. மறைவாக பிடிக்கலட்டு நம்ம போயிருவோமே, அப்படிதானே? அப்படிதான் அவர் நினைச்சாரு. ஆனால் ஆண்டவராகிய தேவன் அவர் கனவிலே தரிசனமாகி அவள் கருவுற்றிருக்கிறது தூய ஆவியினால், நீ பயப்படாதே, கலங்காதே, அவள் ஒரு தேவ குமாரனை பெறுவாள், அவளுக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் இந்த மாதாவை இப்படியே விட்டுட்டு போயிடணும். கல்யாணம் முடிஞ்சிருக்கு, நம்ம கூடி வாழல, அதுக்குள்ள இந்த மனுஷி குழந்தை உண்டாயிருக்கா, இப்படி ஒரு மனுஷி கூட வாழலாமா என்று அவர் ராத்திரி எண்ணிக்கொண்டு படுத்தார். ஆனால் ராத்திரியிலே அவருக்கு தரிசனமாகி தேவன் அவருக்கு சொன்ன மாத்திரத்தில் அவர் என்ன செய்தார்? தன்னுடைய எண்ணத்தை
மாற்றிக்கொண்டார். பிரியமானவர்களே, நான் எதற்காக சொல்லுகிறேன் என்றால், இன்றைக்கு வாழ்க்கையில் அப்படித்தான் நடக்கிறது. நாம் குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுக்கணும். மாப்பிள்ளை ஒன்று சொன்னா பொண்டாட்டி எத்தனை சொல்லுதாங்க? 4 சொல்லுதாங்க. ஒன்று சொன்னா 4. கொஞ்சம் கூட கீழ்ப்படிதல் இல்லை. அதே இது பொண்டாட்டி ஒன்று சொன்னா மாப்பிள்ளை எத்தனை சொல்லுதாரு? 10 சொல்லுதாரு. அப்படிதானே? நீங்க கோபத்துல முறைச்சு பார்த்தாலே போதும், அவர் அங்க வானத்துக்கு பூமிக்கும் துள்ளிடுவார். ஆனால் அது ஒரு வாழ்க்கை அல்ல. நாம் என்ன செய்யணும்? இறங்கி வரணும். அதைத்தான் ஆண்டவர் இங்கு அருமையாக சொல்கிறார். சக்கேவே, நீ இறங்கி வா, நான் உன்னுடைய வீட்டில் இன்றைக்கு தங்க வேண்டும். பாருங்க, எவ்வளவு பெரிய பாக்கியம். இயேசு நம்ம வீட்டில் வந்து தங்கினா எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியம் கிடைக்குமா? அந்த பாக்கியம் யாருக்காவது கிடைக்குமா? இன்னைக்கு இயேசு நம்ம வீட்டில் வந்து தங்குதேன்னு சொன்னா அந்த எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏனென்றால் அவர் சாதாரணவர் அல்ல, தேவகுமாரன். அந்த தேவகுமாரன் இந்த உலகத்தில் வந்து பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தேவனாகவே வந்திருக்கலாம். ஆனால் அவர் ஒரு அன்னை மரியாள் அமல உற்பவ தாயிடத்தில் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாகி பிறப்பதற்கு கூட ஒரு இடம் இல்லை, ஒரு வீடு கிடையாது. ஏன் சத்திரத்தில் கூட இடம் கிடைக்கல. அவர் எங்க பிறந்தார்? ஒரு மாட்டு கொட்டகையில் பிறந்தார். மாட்டு கொட்டகையில் பிறந்து சூசேப்பர் அவரை பாதுகாப்போடு வளர்த்தார். 30 ஆண்டுகள் அன்னை மரியாளுக்கும் சூசேப்பருக்கும் அவர் கீழ்ப்படிந்து வாழ்ந்து 3.5 ஆண்டுகள் பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக மரித்தவரை உயிரோடு எழுப்பினார். குருடருக்கு பார்வை கொடுத்தார், செவிடரை கேட்க செய்தார், குஷ்ட ரோகிகளை குணமாக்கினார், நோயுற்றவருக்கு சுகத்தை கொடுத்தார், பிசாசு பிடித்தவனுக்கு மறுவாழ்வு கொடுத்தார், எல்லாவித அற்புதங்களையும் செய்தார். அவரை தேடி வந்த மக்களுக்கு ஒருத்தர் கூட இது என்னால முடியாதுன்னு சொல்லல. ஆனால் அவரோடு இருந்த சீசர்கள் எல்லாமே இந்த இவனுக்கு பிடிச்சிருக்க பிசாசு எங்களால் விரட்ட முடியல என்று சொன்னார்கள். இல்லை, இந்த வகை பிசாசுகளை நீங்கள் உபவாசத்திலும் ஜெபத்தினாலும் அல்லாமல் வேற எதனாலும் என்ன செய்ய முடியாது, விரட்ட முடியாதுன்னு சொன்னார். ஆனால் இயேசுநாதர் என்ன செய்தார்? பரிசுத்த வேதாகமத்திலே இரவு முழுவதும் ஜெபித்தார். அப்படிதான் வேதத்தில் சொல்லப்படுகிறது. பாருங்க, இவரை கண்ட உடனே பிசாசு ஓடிடுது. ஐயா, எங்களை சித்திரவதை பண்ணதுக்கா அங்க வந்தீர், அப்படிதானே கேட்குது பிசாசு. ஐயா, எங்களை நீங்க கொன்னு விடாதுங்க, நாங்க இந்த பன்றி கூட்டத்துக்குள்ளேயாவது போகட்டு, எங்களை போக விடுங்க. பிசாசு கெஞ்சி கேட்குது. போன்னு சொன்னாரு. அது என்ன செய்யுது? இந்த பன்றி கூட்டத்தில் போய் கடல்ல விழுந்து செத்து போச்சு. ஆண்டவருக்கு எதிராக யாரும் எந்த காரியமும் செய்ய முடியாது. அவர் விடவே மாட்டார். ஆனால் அவர் இரக்கம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், அவர் கிருபை நிறைந்தவர், அவர் நமக்காக கண்ணீர் வடிக்கிறவர், நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சாவை ஏற்றுக்கொண்டார். அவர் கரங்களிலே ஆணி அடிக்கிற பொழுது கூட அவர் சத்தமிடவில்லை, கால்களிலே ஆணி அடிக்கிற பொழுது கூட அவர் சத்தமிடவில்லை. அவரை சிலுவையிலே தொங்குகிற
அவர்கள் சிலுவையிலே அறைந்து தொங்க விடுகிற பொழுது இயேசு சொன்னார், பிதாவே, இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று நமக்கு அவர் அடித்தவர்களுக்காக அவர் வேண்டினார். இதான் நம்முடைய ஆண்டவராக இயேசுடைய நல்ல எண்ணம். நம்முடைய நாம் வாழுவதற்கு அவர் முன்னுதாரணமாக வாழ்ந்து காண்பித்தவர். ஆனால் அதே போலதான் இங்க சக்கையிடத்துல, சக்கையவே நீ மனம் திரும்பு, நீ உன் பாவத்தை விட்டு விலகு என்று சொல்லவில்லை. அவர் என்ன சொன்னார்? நீ இறங்கி வாயா, நான் உன் வீட்டில் நினைச்சு போறேன், தங்க போறேன். அதுக்கு அடுத்த வசனத்தை படிங்க. அவர் விரைவாய் இறங்கி வந்து மகிழ்ச்சியோடு அவரை வரவேற்றார். சக்கேயு அவர் உடனே நினைச்சார், விரைவாக கீழே இறங்கி வந்துட்டார். ஒரு நிமிஷம் கூட என்ன செய்யல, தாமதப்படுத்தவே இல்லை. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நீங்களும் இதை போன்று நீங்கள் உங்கள் ஸ்தானத்தை விட்டு கீழே இறங்கி வரணும். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு நீங்க அந்தோனியரை மாதிரி இருப்பீங்களான்னு சொன்னதுக்கு நாங்க இல்லைன்னு சொன்னீங்க, தலையாட்டினீங்க. தேவமாதா மாதிரி இருப்பீங்களான்னு கேட்டதுக்கு அதுக்கும் இல்லைன்னு சொன்னீங்க. அப்போ என்ன அர்த்தம்? நான் ஒரு பாவி. இந்த பாவத்தை விட்டு நீங்க கீழே இறங்கி வந்தா இயேசு உங்க வீட்டுல, எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஒரு அலையிலே சொல்லுமா, சத்தமா, இன்னும் சத்தமா, அல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் கீழே இறங்கி வருவீர்களானால் இயேசு உங்களுடைய வீட்டிலே தங்குவார். பாருங்க, நீ கீழே இறங்கி வா, உன் வீட்டில் நான் தங்க போறேன். ஆனா அவர் சக்கைவிட்ட நீ மனம் திரும்பினே சொல்லல. ஆனால் அங்க திரளான ஜனங்கள் எல்லாம் வராங்க, அவங்க எல்லாம் முறுமுறுக்குறாங்க. இயேசு என்னடா இவன் வீட்டில் போய் தங்க போறாரு. இன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா உங்க குடும்பக்காரங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? கொஞ்சம் நெஞ்சில கை வச்சு சொல்லுங்க பாப்போம். பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. இதுதான் அன்னைக்கும் நடந்தது. இவர் வீட்டில் போய், சக்கே வீட்டில் போய் இந்த இயேசு தங்க போறாரு என்று சொன்ன உடனே, அதை படிங்கம்மா அந்த வசனத்தை. அந்த மக்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? இதை கண்ட யாவரும், பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே இவர். பாருங்க, நிதானமா பையப்படி சத்தமா படி. இதை கண்ட யாவரும் பாவியிடம் தங்க போயிருக்கிறாரே, தங்க போறாரே இவர் என்று முணுமுணுத்தார்கள். இதுதான் அன்னையிலிருந்து இன்னைக்கு வரை நடக்குது. இன்னைக்கு இயேசு உங்க வீட்டில் வந்து தங்க போறாருன்னு சொன்னா உங்க சொந்தக்காரங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்காது. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் அல்லவா உங்க வீட்டுக்கு வராரு. ஆனால் இயேசு இதை பற்றி கவலைப்படுவாரா பட மாட்டாரா? படவே மாட்டார். ஏன்னா நீங்க மனம் திரும்பினா போதும். இந்த சக்கையோ இவங்க எல்லாம் முறுமுறுக்காங்க. இந்த சக்கையை வீட்டுக்கு வாரேன்னு சொன்ன மாத்திரத்தில் அதற்கு அடுத்த வசனத்தை படிங்க சத்தமா. சக்கையை எழுந்து நின்று, ஆண்டவரே, என் உடைமைகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். பாருங்க, சக்கை விட்டு ஆண்டவர் நீ மனம் திரும்பி கூட சொல்லல. ஆனா நீ இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க போறேன்னு சொன்ன மாத்திரத்தில் அவன் சொல்லுகிறான். அவனை குறித்து நாம் 2வது வசனத்தில் படித்தோம். இவன் அநியாய வட்டிக்காரன், இவன் பாவி, இவன் துன்மார்க்கன், மோசமான மனுஷன் என்றுதான் இந்த பரிசுத்த வேதாகமத்தில் சக்கேவை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் இந்த சக்கேவை பார்த்து
ஆண்டவராகி இயேசு நீ கீழே இறங்கி வா, நான் உன் வீட்டில் தங்க போறேன் என்று சொன்ன உடனே அவன் அவரை வரவேற்று, ஆண்டவரே, என் உடைமையில் பாதியை விற்று நான் என்ன செய்ய போறேன்? ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன். எவர் மீதாவது அது படிங்க. எவர் மீதாவது எவர் மீதாவது பொய் குற்றம் சுமத்தி எதையாவது கவர்ந்திருந்தால் நான் அதை 4 மடங்காக திருப்பி கொடுத்து விடுகிறேன். பாருங்க, இன்னைக்கு நம்ம 1 ரூபா ஒரு மனுஷனை ஏமாத்தினாலும் அதை கொடுக்கறதுக்கும் மனசு வராது. ஆனா சரி, எப்படியோ நம்ம 1 ரூபா நமக்கு தெரியாம வந்துட்டு அந்த 1 ரூபாயாவது கொடுப்போமான்னு நமக்கு தோணுதா? தோணல. ஆனால் சக்கேயுக்கு என்ன சொல்றான்? ஏசப்பா உங்க வீட்டில் வந்து தங்குதேன்னு சொன்ன உடனே நான் யாரை ஏமாத்தினாலும் அவங்களுக்கு என்ன செய்ய போறேன்? 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன். உங்களுக்கு தெரியும், நீங்க எல்லாமே இந்த பகுதி வந்து ஒரு கடற்கரை பகுதி. நீங்க எல்லாம் மீன் ஏலம் பிடிப்பீங்க, ஏலம் கொடுப்பீங்க, அதெல்லாம் வாங்குவீங்க, விற்பீங்க. அதை உங்க மனசாட்சிக்கு பயந்து நீங்க செய்ய மாட்டீங்க. 100 ரூபாய்க்கு வாங்குவீங்க, ஒரு 300 ரூபாய்க்கு விற்றா நமக்கு 200 ரூபா கிடைக்கும். ஆனால் ஏதாவது ஒரு புதுசாக ஒருதே நல்ல துணியை மாட்டிட்டு வந்தா அவன்கிட்ட இது ஒரு 700 ரூபான்னு சொல்லி வித்துரு. ஆனால் இது வியாபாரத்தினுடைய நேக்கு, இது தப்பு கிடையாது. நான் தப்புன்னு சொல்லதுக்கு இல்லை. ஆனால் இங்கே பரிசுத்த வேதாகமத்திலே சொல்லப்படுகிறது, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமா வாங்கியிருந்தா 4 மடங்கு திருப்பி கொடுத்துருவேன் என்று சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார். அதை படிங்க சத்தமா. இயேசு அவனை நோக்கி இன்று இந்த வீட்டிற்கு மீட்பு உண்டாயிற்று. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசு உங்க வீட்டுக்கு வந்தா அவர் சும்மா உங்களை விட்டுட்டு போக மாட்டார். எல்லாம் உங்க சொந்தக்காரங்க, ஊரார் எல்லாரும் உங்களை ஏசலாம். இயேசு அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னு சொல்லலாம். ஆனா இயேசு உங்க வீட்டுக்கு வந்தார்னா இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. அதை விட ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை அவர் சொல்றாரு பாருங்க. படிங்க அடுத்தால. ஏனெனில் இவரும் ஆபிரகாமின் மகன் தானே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மளை பார்த்து நல்லா இருப்பான்னு கூட சொல்லதுக்கு ஆள் இல்லை. யோசித்து பாருங்க, நம்ம நல்லா வாழ்ந்தாலும் யாருக்கும் துரோகம் செய்யாம இருந்தாலும் இவங்க நல்லா இருப்பாரு, இந்த மனுஷி நல்லா இருப்பா சொல்லதுக்கு யாரும் இருக்காங்களா? இல்ல. எனக்கு அப்பமே தெரியும், இந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த நகை போட்டு வரச்சல எனக்கு தெரியும் ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. அப்படித்தானே சொல்லுவாங்க, உலகம் அப்படித்தான் சொல்லும். ஆனால் ஆண்டவராகிய இயேசு இந்த பாவியாகிய சப்பிகை வீட்டுக்கு போகையில் அவர் சொல்லுகிறார், அவன் மனம் மாறி தன்னுடைய பாவங்களை அறிக்கையிடுகிறான். அவர் சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று, இவரும் ஆபிரகாமின் குமாரன். பரிசுத்த வேதாகமத்தில் யாருக்கும் இப்படி ஒரு ஆசீர்வாதம் கிடைக்க இல்லை. யாரையாவது பார்த்து சொல்லியிருக்காங்களா இவன் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லி? சொல்ல. ஆனால் இது பாவியாகிய சக்கைக்கு பார்த்துதான் ஏசப்பா சொல்லுகிறார். நேரில் ஒரு தீர்க்கதரிசி சொல்லல, ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறார், இவன் ஆபிரகாமின் குமாரன். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு இன்றைக்கு நீங்கள் மனம் திரும்புகிற பொழுது இவன் ஆபிரகாமின் குமாரன்.
இவள் ஆபிரகாமின் குமாரத்தி என்று உங்களை ஆசீர்வதிப்பதற்காகவே ஆண்டவர் இந்த நாளில் உங்களை அழைத்து வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு உங்களை ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி என்று ஆசீர்வதிப்பதற்காக உங்களை அழைத்து வந்திருக்கிறார். அதற்கு முன்பாக சக்கேயு என்ன செய்தான்? என்ற உடைமையில் பாதியை வித்து ஏழைகளுக்கு கொடுக்க போகிறேன், இறையை யாரையாவது ஏமாற்றி அபகரித்தேன் என்றால் 4 மடங்கு திருப்பி கொடுக்கிறேன் என்று ஒரு பாவ அறிக்கையிட்டான். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ வாழ்வடைவான். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களை வாழ்வடைவதற்காக இந்த தவக்காலத்திலே உங்களையும் அழைத்து வந்திருக்கிறார். என்னையும் ஆண்டவராக இயேசு, நான் பலகீனமாக இருக்கிறேன், சுகவீனனாக இருக்கிறேன், மருந்து குடித்து கொண்டிருக்கிறேன், ஊசி போட்டு கொண்டிருக்கிறேன். ஆனாலும் இந்த தவக்காலத்தில் ஒரு நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வந்தேன். ஆவியானவர் என்னை பயன்படுத்தி இருக்கிறார் என்று நான் விசுவசிக்கிறேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரே ஒரு வார்த்தையின்படி நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்களும் ஆபிரகாமின் குமாரன், நீங்கள் ஆபிரகாமின் குமாரத்திகள் என்று ஆசீர்வதிக்கிறேன். உங்களை இன்றைக்கு உங்கள் வீடு இன்றைக்கு மீட்பு உண்டாயிற்று. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. இன்னைக்கு வீட்டுக்கு போன, ஏன் வீட்டுக்கு போனோன்னு இருக்கு சிலர் சொல்லுத வார்த்தைகள். சில ஆம்பளைகள் சொல்லுவாங்க, நாங்க எனக்கும் வயசாயிற்று, கொஞ்ச நேரம் யார்கிட்டயாவது பேசிக்கிட்டு இருப்போம், வீட்டுக்கு போனா புழுனிட்டு வருவாளே, கொஞ்ச நேரம் நிம்மதியா இருப்போமே நீட்டு தோணுதுல்ல. அதே மாதிரி தானே எல்லா ஆம்பளைகளுக்கும் தோணும். தோணுமா? தோணாதா? தோணும். இப்போ பொம்பளைகளுக்கு அதுக்கு மேல தோணும், இவன் இப்பமே வந்து இங்க வந்து சிறைகளுக்கு வந்திருக்கானே, அப்படித்தானே தோணும். ஆனால் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு தரப்போகிறார். யாரெல்லாம் விசுவசிக்கிறீங்க? விசுவசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவா. அல்லேலூயா! இன்னும் சத்தமா? பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று. நீங்கள் எல்லாரும் ஆபிரகாமின் குமாரர்களும் ஆபிரகாமின் குமாரத்திகளுமாக ஆண்டவர் உங்களை இந்த நாட்களிலே ஆசீர்வதிக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் முழங்கால் படியிட்டு அல்லனா இருந்த இடத்துல இருந்து அப்படி நாம் ஜெபம் பண்ணுவோம். இப்பொழுது ஒரு பாடல் பாடுகிற பொழுது 2 அடி தான் படிப்பாங்க, 5 நிமிஷத்தில் முடிச்சிருவேன். 2 அடி படித்து முடிச்ச உடனே ஆண்டவர் உங்களுக்கு இந்த 2 ஆசீர்வாதத்தையும் உங்களுக்கு வலியுறுத்தி நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்று நீங்கள் வீட்டுக்கு செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, நான் பாடல் பாடுகிற பொழுது நீங்களும் இணைந்து பாடுங்கள். மனம் தருகிறவன், எனக்கு சந்தோஷம் தருகிறவன், சமாதானம் தருகிறவன், எனக்கு சந்தோஷம் தருகிறவன். ஆமென். ஆறுதல் தருகிறவன், ஓ மை லார்ட், அமைதியை தருகிறவன், ஆறுதல் தருகிறவன், அமைதியை தருகிறவன், அவர் இயேசுதான், ஆமென் ஆமென் அவர் இயேசுதான், ஆமென் அவர் இயேசுதான்,
சந்தோஷம் தருகிறவன், Thank you, Lord. சமாதானம் தருகிறவன், Oh, my Lord Jesus. எனக்கு சந்தோஷம் தருகிறவன். Amen, amen, amen. எல்லாரும் வாய் திறந்து கூப்பிடுங்க. இயேசுவே, ஒரு சக்கை வீட்டுக்கு போனவர் எங்க வீட்டுக்கு வாங்கப்பா. ஆமென், ஆமென், ஆமென். பாவங்கள் செந்தூரம் போல் சிவந்திருந்தாலும் வெண்பனி போல் வெண்மையாக மாறும் என்றார். பாவங்கள் சிந்தூரம் போல் சிவந்திருந்தாலும் வெண்பனி போல் வெண்மையாக மாறும் என்றார். பாவங்களை வெறுத்திடுவோம், சாபங்களை ஒழித்திடுவோம். ஆமென். பாவங்களை வெறுத்திடுவோம், சாபங்களை ஒழித்திடுவோம். இயேசுவின் பின் செல்வோம், இன்பமாய் வாழ்ந்திடுவோம். Oh, my Lord. இயேசுவின் பின் செல்வோம், இன்பமாய் வாழ்ந்திடுவோம். அவர் இயேசுதான், Amen, amen, amen. அவர் இயேசுதான், சத்தமாக அவர் இயேசுதான், ஆமென், ஆமென். எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க. ஆமென், ஆமென். அவர் இயேசுதான், Oh, my Lord Jesus. அவர் இயேசுதான், ஆமென், ஆமென், ஆமென். ஆமென், அவர் இயேசுதான், ஆமென், அவர் இயேசுதான். ஆமென். எல்லாரும் ரெண்டு கரங்களையும் மார்போடு இருதயத்தில் அப்படியே வைத்துக் கொள்வோமா? இயேசுவே என்று சொல்லி பாருங்க. இயேசுவே என்று சொல்லி பாருங்க. இயேசுப்பா, இயேசு ஆண்டவரே, இந்த தவ காலத்தில் ஆண்டவரே, நீர் எங்களுக்காக, எங்களுடைய பாவங்களுக்காக ஆண்டவரே, நீ ரெண்டு கரங்களிலும் ஆணி அடிக்க ஒப்பு கொடுத்தீர். தலையிலே முள்முடி, உடம்பெல்லாம் வேதனை, சவுக்கடி, கால்களிலே ஆணி அடிக்கப்பட்டது. ஆண்டவர் யாருக்காக? எனக்காக, என்னுடைய பாவங்களுக்காக. ஆண்டவரே, ஏசப்பா, என்னுடைய பாவங்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நீர் இவ்வளவு கொடூர வேதனை ஏற்றுக்கொண்டீங்களே. ஆண்டவரே, என்னை மன்னியும், என்னை மன்னியும். சொல்ல கேளுங்க. ஏசப்பா, என் பாவத்தை எனக்கு மன்னிங்கப்பா. இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஒரு பாவியாகிய சக்கேயுவை பார்த்து நீர் சொன்னீரே, நீ கீழே இறங்கி வா, இன்னைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க போகிறேன், இன்னைக்கு உன்னுடைய வீட்டிலே நான் தங்க போகிறேன் என்று சொன்னார். இன்னைக்கு இயேசு உங்கள் வீட்டுக்கு வர வேண்டுமானால், இன்னைக்கு நீங்கள் சக்கேயு சொன்னது போல இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாயா. ஆண்டவரே, இந்த பாவத்துக்கு அடிமைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த பாவத்துக்கு வாழ்க்கை எனக்கு வேண்டாம், வேண்டாம்ப்பா, வேண்டாம். இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து என்னை விடுவீங்கப்பா. ஆண்டவரே, நீர் சொன்னீரே, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு மீட்பு உண்டாயிற்று என்று சொன்னீங்களே. ஆண்டவரே, எங்களை பார்த்து சொல்லுங்க, நான் எங்களை பார்த்து சொல்லுங்க ஐயா. நீ உன்னும் ஆபிரகாமின் குமாரன் என்று சொன்னீங்களே, எங்களை பார்த்து சொல்லுங்க ஐயா. நான் ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லுங்க. ஆண்டவரே, ஆபிரகாமின் குமாரத்தி என்று எங்களை சொல்லுங்க. எங்களை அப்படியே ஆசீர்வதிங்கப்பா, அப்படியே ஆசீர்வதிங்க. ஆபிரகாமின் குமாரன் என்று ஆசீர்வதிங்க, ஆபிரகாமின் குமாரத்தி என்று ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்காக, எங்கள் பாவத்துக்காக மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து உங்களுக்கு சமாதானம், உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, நீர் எங்களோடு இருந்து சக்கையோடு இருந்தது போல எங்களோடு இருந்து
எங்கள் வாழ்க்கையை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க துக்க நாட்களை முடித்து போகும். என் கண்ணீரை துடையுங்கப்பா ஆண்டவரே. இந்த தவ காலத்தோடு எங்கள் கஷ்டங்கள் முடிந்து போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் ஒரு ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி என்று நீர் எங்களை ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. உயிர் தெழுந்த இயேசுவே, நீர் எங்களை ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி என்று நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வீட்டுக்கு நீர் வந்து எங்களை ஆசீர்வதியும். அப்படி நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? சத்தமாக ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம். ஆண்டவரே, எங்களை ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி என்று நீர் ஆசீர்வதிப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். இன்று முதல் ஆண்டவரே, இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆபிரகாமின் குமாரன், ஆபிரகாமின் குமாரத்தி என்று நீர் ஆசீர்வதிப்பதற்காக இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. அல்லேலூயா, Hallelujah. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. Hallelujah. அல்லேலூயா. Hallelujah. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். இயேசுவே ஆண்டவர். உமக்கு நன்றி. நன்றி. பிதா சுதன் பரிசுத்தாவின் பேராலே ஆமென்.